மதுரையில் தேர்தல் விதிமுறைகளை மீறி வாக்குப்பதிவு இயந்திரம் வைக்கப்பட்டுள்ள மையத்தில் நுழைந்த பெண் தாசில்தார் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். மதுரை நாடாளுமன்ற தொகுதிக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் 3 அடுக்கு பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் நேற்று இரவு சம்பூரணம் என்ற பெண் வட்டாட்சியர் வாக்கு இயந்திரங்கள் உள்ள அறைக்கு சென்று ஆவணங்களை எடுத்துச் சென்று அருகில் உள்ள ஜெராக்ஸ் கடையில் நகல் எடுத்துள்ளார். கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் அவரிடம் இதுபற்றி விசாரித்த போது முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்த நிலையில் காவல்துறையினர் அவரை விசாரணைக்கு அழைத்துச் சென்றனர். இந்த சம்பவத்தை அடுத்து கழக வேட்பாளர் திரு டேவிட் அண்ணாதுரை உள்ளிட்ட பல்வேறு கட்சி வேட்பாளர்கள் ஆட்சியரிடம் தொடர்பு கொண்டபோது உரிய பதில் தெரிவிக்கப்படவில்லை. இதனால் அத்தொகுதியில் போட்டியிடும் அமமுக மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர்கள் வாக்குப்பதிவு பாதுகாப்பு மையத்தின் முன்பாக பல மணி நேரம் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் புகார் அளித்தனர். இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ வாக்கு இயந்திர அறைக்குள் பெண் தாசில்தார் சம்பூரணம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த விவகாரம் குறித்து மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் விளக்கம் கோரப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைப்படி வாக்குப்பதிவு இயந்திரங்கள் உள்ள இடங்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறதா என அறிக்கை அளிக்குமாறு அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக திரு சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார்.